வேணும். இறைவனை போல வேற எதுவும் இல்லன்ட்டான். இப்ப நமக்கெல்லாம் உருவம் இருக்குது, அல்லாஹ்வுக்கும் உருவம் இருக்கு. அப்ப அல்லாஹ் நாம ஒண்ணுதானே? ஆனா பெண்ணா கேள்வி வருமா இல்லையா? இல்ல ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அப்ப ஹுன்சாவா அரவானியா அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? அப்ப என்ன பதிலு? இல்ல ஆணும் அல்ல பெண்ணும் அல்லன்னு உப்பும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப அப்பும் சொல்லலாம் தானே அப்படிங்க கூடாது. இப்ப நம்ம சொல்றது உருவமற்றவன். சரி, அவனுக்கு கலர் என்ன? கருப்பா வெள்ளையா? சரி, உருவம் இருக்குதா? அவன் ட்ரெஸ் போட்டுக்கிறானா ட்ரெஸ் இல்லாம இருக்கிறானா? ட்ரெஸ் போட்டுக்கன்னு சொன்னா எந்த வகையான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான்? இப்படி வந்துடும். இல்ல இறைவனுக்கு ட்ரெஸ் இல்ல, அப்ப அம்மனமா இருக்கிறானா? இறைவன் உருவ வழிபாடு இல்லாம செஞ்சாலும் கண்டிச்சுதான் இருப்பான். காத்த வழிபட்டு அல்ல விட்டுருப்பானா? காத்துக்கு உருவம் இல்லதான். இறைவன் அல்லாதவர்களை வழிபட்டதற்காக அவர்கள் ஷிர்க் வைத்தார்களா, அல்லது இறைவன் அல்லாத உருவத்தை கற்பனை செய்வதற்காக இணை வைத்தவர்களா ஆனார்களா, இறைவனுக்கு உருவம்னு சொன்னதுனால இணை வைத்தவர்கள் ஆனார்களா? அவனை போல ஒண்ணுமே இல்லைன்னா உருவம் இல்லைன்றதுக்கு அர்த்தம் வருமா? நான் கேட்கிறேன், உலகத்துல உருவம் இல்லாத எத்தனை இருக்கா இல்லையா? காத்துக்கு உருவம் இல்ல, அல்லாவுக்கு உருவம் இல்ல, அவனை போல ஆயிடுச்சு. அவ உருவம் இருக்குண்டா மட்டும்தான் அவனை போல வருமா? உருவம் இருப்பவைகள்ல உருவம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் வந்துருமா? அல்லாவுக்கு உருவம் இருக்குது, அவருக்கு ஒண்ணு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. நான் திருப்பி கேட்கிறேன், அல்லாவுக்கு உருவம் இல்ல, உங்க வாதப்படி காத்துக்கும் உருவம் இல்ல, அப்ப இந்த வசனத்தை நீங்க மீறுறீங்க. உருவம் இருக்குது, அது மத்த உருவம் மாதிரி இல்லைன்னு சொல்லணுமே தவிர உருவம் இல்லைன்றீங்களா? உருவம் இருக்கு ரசூல்ல சொல்லி இருக்கிறாங்களே. இந்த ஆனா பெண்ணான்னு கேள்வி கண்டிப்பா வந்துதான் ஆகணுமா? வைரஸ் எல்லாம் உருவம் இருக்குதான் செய்யறது, அது ஆனா பெண்ணா? அமீபாண்டு ஒரு உருவம் உள்ள உயிரினம் இருக்கிறது, ஆனா பெண்ணா? அல்லாவுடைய மகளுக்குள்ளே ஆணு பெண் இல்லாம இருக்குதே. அல்லாஹ் படைச்ச படைப்புகள்லயே உருவம் இருந்து ஆனா தான் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை எப்படி படைச்சிருக்காங்க போது நீங்க எப்படி செய்யணும்? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னா உருவம் இருக்குது அவ்வளவுதான். ஆனா பெண்ணா அது எங்களுக்கு சொல்லப்படல, சொல்லக்கூடாது. எது சொல்லப்பட்டுச்சோ அதை ஏத்துக்கிறங்க, எது சொல்லப்படல இல்லைன்னு சொல்லுங்க. ஒண்ணு வச்சுட்டோம், உருவம் இருக்கு ரசூல் அதுதானே பதில் சொல்றாங்க. நாங்க உருவத்தை தான் வச்சிருக்கிறோம், இன்னும் நிறைய ஆதாரங்களை அடிக்கடியா என்ன செய்யறோம், வைக்க போறோம். அதுக்கு எடுத்துன்னு கேட்கறாங்க, அல்லாஹ் உருவம் இருக்குன்னா கற்பா இல்லையா கேள்வி வருமா? அல்லாஹ் உருவம் இருக்குன்னா ட்ரெஸ் போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா? இதெல்லாம் யாரு வரேன்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில சிந்திக்கக்கூடியவர்களுக்கு வராது. குர்ஆன் ஹதீஸ்ல சிந்திச்சா என்ன பண்ணணும்? அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொன்னானோ அதை நம்பணும், என்ன சொல்லலையோ தெரியாது. ட்ரெஸ் போட்டிருக்கானே அதெல்லாம் தெரியாது, சொன்னதான் தெரியும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நாங்க ஊகமா கற்பனையா சொன்ன மாட்டோம்னா ஏன் அந்த பதில் நம்ம அந்த கேள்வி மட்டும் ஏன் வருது? வந்தா நம்மகிட்ட ஆன்சர் இருக்க கற்பாவில்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் உருவம் இருக்கு அவ்வளவுதான். நம்ம எடுத்து வச்ச ஹதீஸ் இருக்குல்ல, அதுக்கு பண்புன்னு அர்த்தமா. ஓ, பண்பை பாப்பாங்களா? அப்ப சஹாபா அல்லாஹ் வர்றான், நான் தான் இறைவன்கிறான், அந்த இடத்துல சூரத்துல பண்புன்னு வச்சுக்கிறேன்னு. ஓ, பண்பை எப்படி பாப்பாங்க? பண்பை எப்படி கண்ணால பாக்குறதுன்னு? பண்பை பார்த்துப்படி எப்படி அல்லான்னு விளங்குவாங்க? அப்ப உருவங்கிற தெளிவா வருது, பார்த்தாங்க, அடையாளம் கண்டு கொண்டாங்கன்னு சொன்னா பண்புன்னு வைத்து நீங்க அர்த்தம் செஞ்சு விளக்கணும் அந்த ஹதீஸ. கேட்டா அந்த ஏற்கனவே பார்த்தார்களே அது இல்லாத வேறு வடிவத்தில் அல்லாஹ் வந்தான் இருக்கிறது. ஏற்கனவே எங்க பார்த்தாங்க, இப்பதான் முத பாக்குறாங்க அப்படிங்கிறார் ஷேக் அப்துல்லா அவர்கள். நான் சொல்லிக் கொள்கிறேன், நாங்க வாதம் செய்யும் பொழுது நாங்க என்ன சொல்றோம்னு உன்னிப்பா கவனிக்கணும். நீங்க கவனக்குறைவா இருந்துட்டு வாதம் பண்ணி இப்படித்தான் வரும். அல்ல ஹதீஸா நீங்க ஒழுங்கா பார்க்கணும். ஏற்கனவே ஒருக்கா பார்த்தாங்கன்னு ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே அல்லாஹ் என்ன செய்யறான், சூரியனை போல நீங்கள் பார்ப்பீர்கள், சந்திரன் எப்படி மறைக்காமல் எல்லாரும் பார்க்கிறோமோ அப்படி பார்ப்பீர்கள் சொல்லிவிட்டு அப்புறம் இரண்டாவது தடவை தான் என்ன செய்யறான், அல்லாஹ் வேற ஒரு உருவத்துல வர்றான். முதல் ஒருக்கா எல்லாருக்கும் காட்சி வந்து விட்டான். நீங்கள் இன்னும் பாருங்க, எல்லாம் அவனை போல இல்ல அவனை போல இல்லங்கிறத சொல்லிட்டு இருக்க போறாங்க.